இன்றைக்கி தலைக்கறி தாங்க ஸ்பெஷலு. நல்லா மஞ்சத்தூளை போட்டு தலைக்கறியை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ சுத்தமாக கழுவி எடுத்த தலைக்கறியை ஓரமாக வச்சுட்டு தேங்காய் நெய்யும் கலந்து தாளித்து விட்டுக்கலாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை லைட்டாக தட்டிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துடலாங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருந்த ஆட்டுத்தலையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாங்க. ஆட்டுத்தலை நல்லா டேஸ்ட்டாக வரணுன்னா எவ்வளோ தூரம் வணக்கிறோமோ அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்குங்க. இந்த ஆட்டுத்தலை கூட மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வணங்கின விட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு ஒரு கறி மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜார் அலசி நம்ம அந்த தண்ணியை ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த கறி குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து ஒரு 4 விசில் நான் விட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ கமகமன்னு நம்மளோட தலைக்கறி குழம்பு ரொம்ப சூப்பராக தயாராகிருச்சுங்க. இதுக்கு கை நிறைய மல்லித்தலையை தூவி நம்ம இறக்கிடலாங்க. இது சாதத்துக்கு, இட்லிக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்குங்க.